அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு கறி ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கறி ரெசிபி ட்ரையாக பண்ணோம்னா நம்ம ஃப்ரை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சோம்னா நம்ம குழம்பா, சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பிரியாணி மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி நடுவில் கீத்தல் போட்டு எடுத்து நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கணும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் மசாலா அரைச்சிக்கலாங்க. அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா மிக்சியில் அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இல்லை 3லேருந்து 4 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திக்கலாங்க. அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை 2 தக்காளி பழம் நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு நான் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுங்க, பச்சை வாசம் போகட்டும். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துன பின்னாடி நல்லா தேவையான உப்பு போட்டு நம்ம பொரிச்சு வச்ச கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நல்லா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரும்போது கத்திரிக்காய்க்குள்ளே அந்த மசாலா நல்லா பிடிக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.